நம்ம ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடந்ததில்ல, அப்படி ஒரு கூட்டத்தை இன்னைக்கு நாங்கள் மதுரையில பார்த்தோம். பெரிய கூட்டம். இது வரைக்கும் இப்படி ஒரு கூட்டம் இளைஞர் படையை எந்த கட்சியுமே பார்த்திருக்காது கடந்த 60 வருஷமா. ஏன் இந்தியாவில் ஆடுற பிஜேபிக்கு கூட இவ்வளவு பெரிய கூட்டம் கிடைச்சிருக்காது. மிகப்பெரிய கூட்டம் ஜல்லிக்கட்டுக்காக. இது ஒரு மிகப்பெரிய கூட்டம். சொல்லிட்டாரு, திமுகவையும் பாஜகவும் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் சொல்லியிருக்காரு. அங்கிளை பத்தி பேசியிருக்காரு, மாப்பிள்ளையை பத்தியும் பேசியிருக்காரு. அங்கிள் நல்லா கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. சீக்கிரம் அங்கிளுக்கான ஒவ்வொரு விஷயமும் அவர் நடைப்பயணம் வரும்போது மக்களோட நேரடி சந்திப்புல ரொம்ப அதிரடியா பண்ணுவாரு. இப்ப இப்பதானே வந்திருக்காரு, ஒவ்வொரு நாளா இப்ப நம்ம பேசிருக்காரு. முன்னாடி பேசின பேச்சுல இருந்து இப்ப அதிரடியா பேசிருக்காரு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, கடந்த சென்னையில நடந்த போராட்டத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன அவங்க தலைவர் 3 நிமிஷத்துல பேசிட்டாரு, பேச தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படி பேசினாருன்னு உலகமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் பேசுற உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். தளபதியோட ஒவ்வொரு வார்த்தையும், சிங்கம் கதையிலிருந்து குட்டி கதையிலிருந்து எத்தனையும் சொல்லியிருக்கிறாரு. திருட்டு பையனுடைய கதையை சொல்லியிருக்கிறாரு, எப்படின்னு சொல்லிட்டு ராஜா கதையை சொல்லியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தம் இன்னைக்கு மக்கள் அப்படியே தளபதியை கட்டி பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. முழுசா ஆதரிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 2026 தளபதி தான் முதலமைச்சர். அதுல எதுவும் மாற்று கருத்து. சிங்கி கதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சீமானெல்லாம் ஒரு பெரிய அளவில் அவரை தளபதியை கடந்து போயிட்டாரு. சீமானெல்லாம் பேசி தளபதியோட தரத்தை கீழே குறைச்சிக்க வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சீமான் காலையில ஒண்ணு, மதியானம் ஒண்ணு, ராத்திரிக்கு ஒண்ணு, ஒவ்வொரு நொடிக்கு ஒண்ணு பேசக்கூடிய சீமான். இப்ப ஆடு மாடுக்கு மாநாடு நடத்தினாரு, அப்புறம் கோழிக்கு எறும்புக்கு இந்த தட்டானுக்கெல்லாம் மாநாடு நடத்தும். அது மனித ஜென்மமே இல்லை. சீமானெல்லாம் மனிதனா நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிலையா இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும். ஒரு கட்சியோட தலைவர் ஒருத்தனை போய் தொண்டனை போய் அடிக்கிறது ரொம்ப சில்லறத்தனமான ஆள் சீமான். நம்ம சொல்ற அளவுக்கு சீமானை பேசி நானே ஒரு சாதாரணமான ஆள், தளபதி அளவுக்கு இல்லை. நானே பேச விரும்பல சீமானெல்லாம். சீமாலாம் அவ்வளவு பெரிய ஆளை இல்லை, விட்டுருங்க, இக்னோர் சீமானெல்லாம். ஆமா, எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் படத்தை வச்சாச்சு இல்ல, திரும்ப எம்ஜிஆர் ஆட்சியை கொடுத்துருவாரு இல்ல, எம்ஜிஆரோட திட்டங்கள்லாம் வந்துரும் இல்ல, அதனால தானே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காரு. வருங்காலத்தை பாருங்க, 2026 எம்ஜிஆர் கூட தான் பாருங்க, அப்படியே நடக்கும். 67, 77 மாதிரி அது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய அளவில் வரும், அது எக்ஸாம்பிள் தான். ஆனா இது இப்ப 2026 வந்து 100% உறுதி, சேலஞ்ச் பண்ணி நாங்க சொல்றோம். அந்த அளவுக்கு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் பத்தி பேசியிருக்காரு மதுரை. ஆமா, நம்ம தளபதி அறிமுகப்படுத்துறது கேப்டன் தானே. கேப்டன் இல்லாத தளபதியே இல்ல. கேப்டனும் தளபதி அண்ணன் தம்பி தானே. அன்னைக்கு சொல்லிட்டாரு எங்க அண்ணன் அப்படின்னு. இது கேப்டனுடைய மண் இல்ல, மண்ணுக்கே வந்திருக்காரு. கேப்டனுடைய முழு ஆசீர்வாதமும் எங்க தளபதிக்கு கிடைச்சிருச்சு. கேப்டன் மறைஞ்சிருந்தாலும் கேப்டனுடைய கூட பிறக்காத தம்பி எங்க தளபதி. 100% ஆட்சி அமைப்போம். திமுகங்கிற ஒரு கட்சியை விரட்டும் தமிழகத்திலே இருந்து. காங்கிரஸ் எப்படி தமிழகத்தை கடந்த 60 வருஷமா ஆள முடியாம தவிக்குதோ, இனி அடுத்த 60 வருஷம் நாங்க தான், டிவிக்கே தான், எங்க கட்சி தான் தளபதி.